நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துட்டு ஓகேவா. இன்றைக்கி நிறைய டைப் ஆஃப் சுகர் இருக்குது, அப்படி தானே. டயபெட்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. முக்கியமான டைப் என்னெல்லாம் சொல்லி தர போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டைப் 2 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது இப்போ புதுசாக வந்திருக்கு டைப் 1.5, சரி தானே, 1.5. அப்புறமா புதுசாக இன்னொரு டைப் வந்திருக்கு டைப் 3C. இன்னொரு டைப் வந்து டைப் 5. இன்னொன்று வந்து மோனோஜெனிக் டைப், இது படித்து பாருங்க ஓகே. அப்புறமா லைப்போடிஸ்ட்ரோஃபிஸ். அப்புறமா வந்து என்னது படித்து பார்த்தீங்களா, லைப்போடிஸ்ட்ரோஃபிஸ். இன்னொன்று ஆமாம் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ். இது வந்து ப்ரெக்னென்சி இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை டைப் சொன்னேன், எத்தனை டைப்பு? 1 2 3 4 5 6 7 டைப் இருக்குது டயபெட்டிஸ். இது போக இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும், டைப் 1 டயபெட்டிஸும் நியோனேட்டல் டைப். நியோனேட்டல்னால் 6 மாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன பேபிஸ்க்கு வரக்கூடிய, சின்ன பேபிக்கு வரக்கூடியது 6. இந்த 2 டைப்பும் இருக்குது. மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? 7 2 9. கரெக்ட் தானே. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல 7ன்னு சொன்னேன் இல்லை, இந்த 7 முதல் 7 இருக்கு சொன்னேன் இல்லை. இந்த டயபெட்டிஸ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 7 டைப்புக்கும் நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். நீங்கள் முழுமையாக இந்த இது சரியாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதனால வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. நம்ம ஒரே ஒருத்தர் தான் வாழ போகிறோம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் நம்ம கடைபிடிக்காமல் இருந்தோம்னு வைங்களேன், இன்னொரு 5 வருஷம் கழியும் போது இந்த 7 டைப் இல்லை, இன்னொரு 4-5 டைப்ஸ் வந்துடும். வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க ஓகேவா. இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை பார்த்து உங்களுக்கு எந்த டைப் அப்படின்னு கண்டிப்பாக கேளுங்க ஓகேவா. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.